ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, குரூப் 2 ஏக்கு அந்த இதுக்காக பிலிம்ஸ்க்கு ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அது பத்தின டீட்டெயில்ஸ் வந்து மெயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அத பத்தின சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாருங்க. தமிழ் தகுதி தேர்வு விலக்கு பெற சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல். ஆக்சுவலா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? காமன் தான் நமக்கு குரூப் 2க்கும் சரி, குரூப் 2 மெயின்ஸ் 2க்குமே வந்து காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அது வந்து டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுவோம். அது வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து விலக்கு அப்டின்னா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத வேண்டாம் அப்படின்றதுக்கு சான்றிதழ் பதிவு பண்ண சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்க யாருன்னு சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க பாருங்க. 75% தேர்வுகள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்து விட்டனர். பார்த்தீங்களா 75% முடிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கு விலக்கு கோரிய மாற்றுத்திறனாளி தேர்வுகள் கடைசி நாள் வரை காத்திருக்க உடனே சான்றிதழ் பதிவேற்றம் செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றனர். பார்த்தீங்களா? ஸோ பிடபிள்யூடி பெர்சன்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. சான்றிதழ் குறிப்பிட்ட படிவத்தில் பதிவேற்றம் செய்யாத மாற்றுத்திறனாளி தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படாது. சப்போஸ் நீங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்க ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா, நீங்களும் தமிழ் தகுதி தேர்வு எழுதுற மாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க என்னைக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா 18. ஸோ அதாவது இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 18. ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவு வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. சப்போஸ் நீங்க ஏதோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, தேர்வு எழுதுறதுக்கு கட்டணம், அதாவது ஃபீஸ் ₹150 ஒரு எக்ஸாமுக்கு, இன்னொரு எக்ஸாமுக்கு 150. நீங்க 2க்குமே செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா 150 + 150 மொத்தம் 300 கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் 2 ஏக்கும் சரி, குரூப் 2 2 மெயின்ஸுக்குமே. அதுக்கு வந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ தான் நீங்க ஒன் டைம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள தவிர மித்த எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 18 இன்னைக்கு தான். ஸோ மறக்காம ஃபீஸ் கட்டல. ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பார்த்து கட்டிருங்க. பாருங்க அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. தேர்வு கட்டணை செலுத்த கடைசி நாள் இன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க பாருங்க. 91% கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வுக்கு முதன்மை தேர்வு கட்டணம் செலுத்தவில்லை எனில் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி சீட்டு வழங்கப்படாது. அதாவது நீங்க கட்டல அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றாங்க. ஸோ இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்க ஓடிஆர் இருக்கு பார்த்தீங்களா, ஒன் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒன் டைம்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. செகண்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாருங்க 3 அப்டேட் என்ன அப்படின்னா, தேர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு மையம் எக்ஸாம் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வுனா குரூப் 2 பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 தேர்வுக்கான மையங்கள் தேர்வு செய்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 87% முடிச்சுட்டாங்க. இன்னும் ரிமைனிங் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வந்து கொஞ்சம் வந்து சூஸ் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, உங்க ஓடிஆர்ல சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு ரினிவல் முடிஞ்சிருச்சான்னு பாருங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. நீங்க ரினிவல் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3க்குமே இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நீங்க வந்து சென்டர் சூஸ் பண்றதும் சரி, அமௌண்ட் இது பண்றதும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்க இல்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா அப்படின்னா 3க்குமே இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு இது குடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.